வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜியஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜியஸ் ரெசிபி கிச்சன்ல எல்லா டிஃபனுக்கும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கத்திரிக்காய் சட்னி அரைக்க போறோம். இந்த கத்திரிக்காய் சட்னி நம்ம சொன்ன பேச்ச கேட்கும். நீங்க சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடணும் அப்படின்னாலும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, பொங்கலுக்கு வேணுமா அப்படியும் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கும் வேணா நம்ம அதை அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான சட்னி. எல்லா டிஃபனுக்கும் மேட்ச் ஆகும் அப்படிங்கறதுனால டிஃபனுக்காக நம்ம யோசிக்கணுமே தவிர தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டுல கத்திரிக்காய் இருந்தாலே போதும், அழகா அந்த சட்னியை நம்ம அரைச்சி முடிச்சிடலாம். பண்றது ஈஸி மட்டும் இல்ல, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அந்த கத்திரிக்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரியட்டும். ஒரு சின்ன கட்டி பாருங்க பெருங்காயம் சேர்த்துப்போம். பாருங்க, கடுகு, வெந்தயம், பெருங்காயம் எல்லாமே நல்லா பொரிஞ்சாச்சு. 6 பச்சை மிளகாயை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் எண்ணெயில வந்து நல்லா வதங்கணும். அப்பதான் கொஞ்சம் காரம் கம்மியாகும், இந்த நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்ப பாருங்க, பச்சை மிளகாய் வந்து நல்லா ஒரு பாதி அளவு வதங்கியாச்சு. ரொம்ப வதக்காம விட்டுட்டோம் அப்படின்னா காரம் அதிகமா இருக்கும். இந்த அளவு நல்லா வதக்கிக்கணும். நான் ஒரு 200 கிராம் கத்திரிக்காயை பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். அப்பதான் நம்ம கலர் மாறாம இருக்கும். தண்ணியில இருந்து எடுத்து பச்சை மிளகாயோட சேர்த்துருவோம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த கத்திரிக்காய் வந்து நல்ல எண்ணெயில வதங்கணும். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். ஒரு தடவை மூடியை திறந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலேயே வதங்கினாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். தண்ணி எதுவும் இப்ப சேர்க்க வேண்டாம், நல்லா வதங்கட்டும். பாருங்க, கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கியாச்சு. நடுவில் நான் இன்னொரு 2 தடவை நல்லா வதக்கி விட்டேன். கத்திரிக்காயோட சேர்ந்து இந்த பச்சை மிளகாவும் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. நான் ஒரு சின்ன நெல்லிக்காயோட புளியை ஊற வச்சு இதை வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன். புளி தண்ணியை இதுல சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். கத்திரிக்காயும் கொஞ்சம் இந்த புளி தண்ணியில நல்லா வேகட்டும். இனிமே மூட வேண்டியதில்லை, இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, புளி தண்ணி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பருப்பு பாருங்க நல்லா செவந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இப்போ வேற பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு மிக்சி ஜார்ல சேர்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜார்ல இந்த கத்திரிக்காய், பச்சை மிளகா, இந்த புளி தண்ணியில வதக்கி வச்சிருக்கிற இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துப்போம். பாருங்க, சட்னி எந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு. அரைச்ச சட்னியை நான் அதில் சேர்த்துட்டேன். மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணியை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுவும் சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னியை நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா இது நல்லா கொதிச்சு நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்தோம் இல்லையா, அது கொஞ்சம் நல்லா அப்படி பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கிட்டா சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்துக்கு பண்றோம்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவா கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதே நம்ம டிஃபனுக்காக பண்றோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி பார்த்து எவ்வளவு தண்ணி வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னியை டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு எதுவும் கம்மியா இருந்தால் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு, அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுருவோம். கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி இருக்கு. இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வந்து கரெக்டா இருக்கும். பொங்கலுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சம் கொத்தமல்லி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துடலாம். நல்லா வாசனையா இருக்கும். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இது சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். ஈஸி அண்ட் டேஸ்டி கத்திரிக்காய் சட்னி சர்விங்க்கு ரெடி. இன்னைக்கு எங்க வீட்டு டிஃபன் வந்து தோசை. இந்த சட்னி வந்து தோசைக்கு தொட்டுக்கிறதுக்காக தான் நான் அரைச்சிருக்கேன். தோசையோடையும் எல்லா டிஃபனுக்குமே நல்லா இருக்கும், தோசைக்குமே சூப்பரா இருக்கும். வாங்க இந்த சட்னியை நம்ம தோசையோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அருமையா இருக்குங்க. பர்ஃபெக்டான காம்பினேஷன். தோசையோட மட்டும் இல்ல, எல்லா டிஃபனுக்குமே சூப்பரா இருக்கும். இந்த கத்திரிக்காய் சட்னி நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அப்படி பண்ணிக்கலாம். இது வந்து பொங்கலுக்குன்னா கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்து
நல்லா அப்படியே ஓட ஓட சட்னி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இட்லிக்கு நல்லா இருக்கும். ஈவன் கொஞ்சம் கெட்டியா அரைச்சிட்டோம் அப்படின்னா சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். அதனால இந்த பச்சை மிளகாயோட வாசனை, லேசான ஒரு காரம், இந்த கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில வதக்குனதுனால அதோட டேஸ்ட் எல்லாம் கலந்து இந்த சட்னி வந்து சூப்பரா இருக்கு. இதுல வந்து இந்த பச்சை மிளகாயோட காரத்தையும் புளியை கரைச்சி போட்டிருக்கோம் பாருங்க, அந்த புளிப்பையும் ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். காரமும் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், அப்பதான் வந்து சட்னி நல்லா டேஸ்டா இருக்கும். காரத்தை வந்து கம்மி பண்ணாதீங்க, கொஞ்சம் ரொம்ப சப்புன்னு ஆயிடும், அப்ப அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது. இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருந்தாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இதே மெத்தட்ல நீங்க இந்த சட்னியை அரைச்சி எந்த டிஃபனோட வேணா தொட்டு சாப்பிட்டு பாருங்க, இல்ல சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.